இயேசு கிறிஸ்துனுடைய இணையற்ற திருநாமத்தில் இந்த இனிய நன்னாளிலே உங்களை பார்ப்பதிலும் உங்களோடு கூட இருப்பதிலும் எங்களுடைய இந்திய கிறிஸ்துவ ஊழியர்கள் ஐக்கியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றி நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். நம்முடைய அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு 1 வருடங்களை முடித்தாலும் இன்றைக்கு நம்முடைய அமைப்பினுடைய கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நம்மளுடைய தேசங்களை கடந்து போய் அநேக விதமான விழாக்களை நடத்தி நாம் ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், மாறுதலை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதற்கு காரணம் உங்களை போன்றிருக்கிற தேவ ஊழியர்கள் எங்களோடு கூடையாக துணையாக நின்று உறுதுணையாக நின்று தோளோடு தோளாக நின்று நீங்கள் ஒரு தூணாக நிற்கிறபடியினால் கர்த்தர் இதை வழி நடத்தி கொண்டிருக்கிறார். யாவரையும் நல்ல நாளில் பார்ப்பதில் அதிக சந்தோஷம். அன்பான தேவ ஊழியர்கள், ஐசிஎம்சியின் தலைவர்கள், உங்கள் யாவருக்கும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றியும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரியப்படுது. மேடையில் ஆலய பலிபீடத்தில் உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. ஆமென். இந்த திருச்சி ஊழியத்திற்கு நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து நாங்களும் அருமையான வில்லியம்ஸ் ஐயாவும் அன்பான எபனேஸ்வர் ஐயா அவர்களும் எத்தனையோ பகுதிக்கு நாங்கள் கடந்து போயிருக்கோம். ஆனால் இது திருச்சிக்கு வரும்போது மாத்திரம் நிறைய தடைகள். ஆனால் நேற்று தினத்தில் மழை அதிகமாக பெய்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, திருவாரூர்லேருந்து இன்னைக்கு மாலை திருவாரூருக்கு நாங்கள் போகணும். அங்கே ஐயா பிஷப் ஐயா ஃபோன் பண்ணி, ஐயா என்ன பண்ணுறது ஐயா அப்படின்னு. நான் சொன்ன ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு ஊழியத்தை செய்வோம், ஊழியம் நிறைவேறும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். இந்த ஐசிஎம்சி என்கிற இந்த ஐக்கியம் தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு நல்ல ஐக்கியம். ஆமென். இதுல இந்த ஐக்கியத்துல ஒரு பெரிய ஒரு உண்மை என்னவென்றால், ஒருவரிடத்திலும் ஒரு தேவ ஊழியரிடத்திலும் ₹1 கூட வாங்க மாட்டோம். அது எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, என்ன விஷயமா இருந்தாலும் சரி, ₹1 ஊழியக்காரருடைய கையிலிருந்து வாங்க போவதில்லை. ஏன்னா இந்த ஐக்கியத்தை கர்த்தர் துவங்கினார், கர்த்தர் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் கொடுக்கும்படியாக தான் விரும்புகிறோம். ஆமென். யாரு என்ன சொன்னாலும் ஒருத்தர் கையில ₹1 கொடுக்குறாரு. நாங்க உங்களுக்கு கொடுப்போமே தவிர அந்த ஐடி கார்டு ஃபீ, இந்த ஃபீ, அந்த ஃபீன்னு ஒண்ணுமே எதுக்குமே ₹1 வாங்க மாட்டோம். கொடுக்கும்படியான ஒரு நல்ல ஊழியம், அதுதான் தேவன் விரும்புகிறார். கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆக அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள விரும்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் செய்கிற அந்த காரியங்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அப்போ ஒரு நாள் போன ஆண்டு கர்த்தர் சொன்னார், இந்த ஐசிஎம்சி என்ற இந்த கனமான ஊழியத்தை நீ துவங்க வேண்டும் என்று தேவன் பேசிய வார்த்தையின்படி இந்த கனமான ஊழியத்தை நான் துவங்கினேன். இது தேவனுடைய நோக்கத்தை சொல்லுகிறேன். இது என்னுடைய திட்டம் அல்ல, என்னுடைய விருப்பம் அல்ல, ஆண்டவர் சொன்னதை சொல்றேன். இது ஒரு பெரிய இயக்கமா, இந்த ஐக்கியம் ஒரு பெரிய இயக்கமாய் மாறும். இது நம்ம அரசியல் சாயலும் இந்த இயக்கத்துல இருக்கு. ஆமே. இந்த இயக்கத்துல சில சொல்லுவாங்க அரசியல்லாம் வேண்டாப்பா அப்படின்னு. நான் அப்படி சொன்னவன் தான். ஆனால் இதுல பாத்தீங்கன்னா பாஸ்டர் ஊழியக்காரருடைய வளர்ச்சிக்காக, சபை வளர்ச்சிக்காக, நமது கிறிஸ்தவ மக்களின் வளர்ச்சிக்காக ஒரு பெரிய இயக்கமாக இதை கொண்டு போக வேண்டும் என்று என் அப்பன், என் பெருமான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த கட்டளை இது. அல்லேலூயா. உடனடியாக அதை நாங்கள் போன அக்டோபர்ல துவங்கினோம். 1 ஆண்டு நிறைவேறுகிறது. இன்னைக்கு ஏறத்தாழ 234 தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு 30, 40, 50 தொகுதிகளை நாங்கள் சந்தித்து இருக்கிறோம். இன்னும் சந்தித்து கொண்டே இருப்போம், ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த 2026 தேர்தலில் நம்ம சிலுவை கொடி நிச்சயமாய் பறக்கும். ஆமென்.
நம்ம சிலுவை கொடி ஐசிஎம்சி என்கிற அந்த கொடியானது மேலே சிவப்பு கீழே வெள்ளை. என் வண்டியில கூட அது பறந்துட்டு இருக்குது, போகும்போது பாருங்க. அந்த கொடி ஒவ்வொரு ஐசிஎம்சியோட உறுப்பினருடைய வாகனத்திலும் அந்த கொடி பறக்க வேண்டும். ஒவ்வொரு திருச்சபையிலும் அந்த கொடி ஏற்றப்பட வேண்டும். அந்த அரசாங்கத்தில் இருக்கிறவர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் அதை பார்த்து என்னடா இன்னொரு கொடி வந்துருச்சு அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு பதில் மற்றவங்க கொடுப்பாங்க, இது சாதாரண கொடி அல்ல, இது சிலுவை கொடி. தொடர்ந்து நாம் ஆர்டினேஷனுக்குள்ளாய், பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷனுக்குள்ளாய் நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆக நாம இப்போ ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நம்ம எல்லாரும் பாஸ்டர்ஸ் மாத்திரம் எழுந்து நிற்கும்படி மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர்ஸ் ஆர்டினேஷன் எடுக்கிற போதகர்கள் ஆர்டினேஷன் எடுக்கிறவங்க மாத்திரம் முன்னாடி வந்து லைனா நின்னுடுங்க. 10 பேரும் வந்து நிற்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, மக்களுக்கு ஒரு சாட்சியாய், மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் அன்பான ஜான்சன் பிரபாகர் அவர்களை கர்த்தர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். பிதா குமார பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே அபிஷேகத்தை தந்தருளுவீராக. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவரே, இந்த அன்பான தேவ ஊழியரை பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன். ரட்சிக்கப்படாத மக்களை சபையிலே சேர்க்கப்பட்டு அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று அவர்களை எழுப்பி பிரகாசிக்கிற ஆண்டவரே ஒரு பெரிய சாட்சி உள்ள தேவ ஊழியனாய் இந்த அன்பான தேவ ஊழியரை பயன்படுத்துவீராக. பிதா குமார பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே கர்த்தர் அபிஷேகம் தந்துள்ளி பயன்படுத்துவீராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் அவரை பயன்படுத்துவீராக. ஜெப வீரனாய் அநேகருக்கு சுகத்தையும் அநேகருக்கு விடுதலையும் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்ற மகனை ஆசீர்வதித்தருளும்படி ஜெபிக்கிறேன். பிதா குமார பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே தேவனுடைய அபிஷேகம் இவரை ஆண்டவரே பாஸ்டராய் அபிஷேகிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் அல்லாஹ். மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஊழியக்காரரை நீ தெரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு மகிமையான ஒரு பொறுப்பை அவருடைய கரத்திலே கொடுத்திருக்கிறேன். இந்த நாளிலிருந்து இந்த அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு மேய்ப்பனாய் கர்த்தர் அன்பான ஐயாவை கர்த்தர் பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். பிதா குமார பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே தேவனுடைய அபிஷேகம் இறங்கட்டும். கர்த்தர் தாமே இவரை ஒரு போதகராய் அபிஷேகித்து அருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, அவர்கள் ஞானஸ்தானம் பெற்று எழுப்பி பிரகாசிக்கணும். ஒரு பெரிய தரிசனத்தோடு அவர் செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஹல்லேலூயா, துதிக்கிறோம். பிதா குமார பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆண்டவரே இந்த போதகர் அபிஷேகத்தை தந்துள்ளபடி ஜெபிக்கிறோம். அன்புள்ள பிதாவே. ஆமென், ஆமென். நல்ல கைகளை தட்டி தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். அன்பான தேவதாசனை பயன்படுத்துவீராக. இப்போது கூட கர்த்தாவே உமது வானம் திறக்கப்பட்டு உமது மகிமை அவர் மீது இறங்கி பிதா குமாரர் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஒரு போதகர் அபிஷேகத்தை அவர் பெற்றுக்கொண்டு எழுப்பி பிரகாசிக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. பிதா குமாரர் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஆண்டவரே இந்த சுவிசேஷகருடைய அபிஷேகத்தை என் அன்பு தாசனுக்கு தந்தருளும்படியா ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்கட்டும். அநேகருக்காக பாடுபடுகிற இருதயத்தில் கொடுத்திருக்கிறேன், அப்படியாகவே பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய உற்சாகமாய் எல்லா கரங்களை தட்டி அவர்கள் இன்று முதலில் நம்முடைய பேராயராக இன்றைக்கு நம்முடைய பேராயர் அவர்கள் அதற்கான நற்சான்றிதழை வழங்கி கொண்டிருக்கிறார்.
மதிப்புக்குரிய ஜான் பீட்டரையா அவர்களுக்கு உங்களுடைய இரு கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நம்முடைய பிரதம பேர அவர்கள் பொன்னாடை அணிவித்து அவர்களை கௌரவிக்கின்றார்கள். இன்று முதல் அவர் திருச்சி மண்டலத்தினுடைய மண்டல தலைவராக அவர் இருப்பார்கள். நம்மளுடைய இந்திய கிறிஸ்துவ ஊழியருடைய ஐக்கியத்தின் தலைவராக இன்று முதல் அவர் நியமிக்கப்படுகின்றார். அவர்களுக்கு நாம் சால்வணித்து அவர்களை கௌரவிக்கின்றோம். இன்று முதல் தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய இந்திய கிறிஸ்துவ ஊழியர் ஐக்கியத்தினுடைய மாவட்ட தலைவராக நம்முடைய பிரதம பேராயர் அவர்களை சால்வணித்து அவர்களை கௌரவிக்கிறார்கள்.